ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி 60 கேள்விகள் பார்த்தாச்சு. இன்னைக்கு கேள்வி 61 கேள்வி 80 வரைக்கும் பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். கேள்வி எண் 61, தேடு வினைமுற்று சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேடு அப்படிங்கிற சொல்லோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. வினைமுற்று அப்படின்னா தேடினார். தேடினார் அப்படிங்கிறது அதோட வினைமுற்று. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். கேள்வி எண் 62 இலக்கணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா இதோட ஓசைகளை பத்தி கேட்டிருக்காங்க. வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை, ஆசிரியப்பானா அகவல் ஓசை, களிப்பாவோட ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவோட ஓசை தூங்கல் ஓசை. ஆப்ஷன் டி தான் இதோட சரியான ஆன்சர். கேள்வி எண் 63 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. கோல்டு பிஸ்கட். கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கேள்வி எண் 64 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. வவ்வல், கான்சோனன்ட், ஹோமோகிராஃப், மோனோலிங்குவல் இதோட தமிழ் சொற்களை பத்தி கேட்டிருக்காங்க. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கேள்வி எண் 65 நனந்தலை உலகம் வளையி நெம்மியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா பெரிய உலகம், அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சிறிய உலகம். ஆப்ஷன் சி தான் அதோட சரியான ஆன்சர். கேள்வி எண் 66 எடுப்பு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுப்பு அதோட எதிர்ச்சொல் என்னன்னா முடித்தல். கேள்வி எண் 67 தண்டலை பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். ஆப்ஷன் சி தான் இதோட சரியான ஆன்சர். கேள்வி எண் 68 கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரித்தெழுதுகள் இருந்து கண்டிப்பா 2 கேள்வி கேட்டுறாங்க. ஸோ அது வந்து நல்லா நம்ம நோட் பண்ணி வச்சு நல்லா படிச்சுக்கணும். கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. களம் கூட்டல் பகம், கலம்பகம். ஆப்ஷன் பி தான் அதோட சரியான ஆன்சர். கேள்வி எண் 69 பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு. அகநானூர்ல தான் பீலி சூட்டிய நடுங்கு நிலை, பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கும். கேள்வி எண் 70 அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை, முத்தொள்ளாயிரம், திருக்குறள், கம்பராமாயணம். இதுல எது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்னு கேட்டிருக்கா திருக்குறள். திருக்குறள் தான் அதோட சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி. கேள்வி எண் 71 சரியான பதிலை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூற்று மாதிரி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு அப்படின்னு. சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்படுபவள் யாருன்னா ஆண்டாள். இது சரியான ஒண்ணு. விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள். இதுவும் சரி. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. இதுவும் சரி. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதுவும் சரி. அப்படின்னா அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் அதோட சரியான ஆன்சர். கேள்வி 72 பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். ஆப்ஷன் பி. கேள்வி எண் 73 தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருஞான சம்பந்தர் தான் இதெல்லாம் பாடியிருக்காரு. கேள்வி எண் 74 தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னா சித்தர்கள். தொல்காப்பியத்திலையும் திருக்குறள்லையும் நிறைமொழி மாந்தர்கள் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைமொழி மாந்தர்கள்னா சித்தர்கள். ஆப்ஷன் சி. கேள்வி எண் 75 வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆப்ஷன் ஏ. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பொதுவான பருவங்கள் 7 பருவங்கள். கேள்வி எண் 77 உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. பல்லு. கேள்வி எண் 78 அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம்.
கேள்வி எண் 79, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோழ நாட்டோட நீர்வளத்தை தான் அது சிறப்பிச்சு கூறுது. கேள்வி எண் 80, குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. குமரி அப்படிங்கிற ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை தான் குறிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 20 கேள்விகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.